ரீசெண்ட் அப்டேட் வலிமை அப்டேட் மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் இப்போ வந்து கம்பெனி ரன் ஆகிறது இல்ல. அண்ட் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் வந்து பஞ்சாயத்து கிட்ட வந்து அவங்க சப்மிட் பண்ணாதனால தான் வந்து ஸ்டாப் பண்ணிருக்காங்க. பட் இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னொரு மாசத்துல எலெக்ஷன் வருது. ஸோ இப்போ வந்து திரும்பி வந்து கம்பெனி ரன் ஆயிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பா எலெக்ஷன் வந்து பெரிய இஷ்யூ ஆகும்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து கம்பெனி சைட்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? புகை வந்து தானே உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. அதை வந்து நாங்க வந்து பூமிக்கடி டம்ப் பண்றோம்னு சொல்லிட்டு அப்படி மட்டும் பண்ணாங்கன்னா இங்க இருக்க வாட்டர் சோர்ஸ் எல்லாம் வந்து எவ்வளவு அடிவாங்குங்கிறது தெரியல. ஏன்னா கோயம்புத்தூர்ல ஒரு இடத்துல எரியர்பாளையம்னு சொல்லிட்டு ஊர்ல வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ரன் ஆயிட்டு இருந்த கம்பெனி வந்து அவன் அந்த கெமிக்கல் வேஸ்ட் ஃபுல்லாமே பூமிக்கடி டம்ப் பண்ணிருக்காங்க. அண்ட் அந்த 30 வருஷம் அந்த கம்பெனி 30 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணியும் இப்பவும் அங்க போர் போட்டா அங்க இருக்க தண்ணி எல்லாம் வந்து அவ்வளவு எல்லோ கலரா தான் வந்துட்டு இருக்கு. இப்ப இருக்க பொலிட்டிஷியன்ஸ் எல்லாருமே இங்க வந்து கேம் பிளே இப்ப நல்லாவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு வந்து இப்ப ஸ்டாப் பண்ணிருக்க ரீசனே நாங்க தான் சொல்லிட்டு. சோ ஆனா இதுக்கு புள்ளையர் சொல்லி போட்டதே அவங்க தான். அப்போ வந்து என்னன்னா நாங்களாம் ரீசனே கிடையாதுன்னு சொன்னாங்க. இதுக்கு மட்டும் அவங்க வந்து சிக்கர் ஒட்டிக்கிறாங்க. அண்ட் இப்ப எலெக்ஷன் முடிஞ்சதுன்னா நெக்ஸ்ட் மூவ் என்ன பண்ணுவாங்கன்னா கம்பெனி வந்து ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரெக்வஸ்ட் பப்ளிக்கோட ரெக்வஸ்ட் என்னவா இருக்குன்னா இங்க வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் வந்து திருப்பி வந்து ஸ்டெப் எடுக்கணும். ஏன்னா இது பூமிக்கடியே போச்சுன்னா இங்க இத்தனை இடத்துல வந்து நாங்க விவசாயத்தை தவிர இங்க யாருக்கும் ஒன்றும் தெரியாது.